ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் கலைச்செல்வன். அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதும் இல். இந்த திருக்குறளுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் எப்பவுமே பேசும்போது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க, அதாவது நம்ம பேசுகிறத கேட்குறவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசணுமா. ஒரு வேளை நாம் பேசும்போது அவங்க மனநிலை என்னன்னு தெரியாமல், அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுங்கிறத தெரியாமல் பேசி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாமல் போயிடுச்சுன்னா, நாம் கற்ற கல்வி பயனற்றது அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய விளக்கம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு குழந்தைய வந்து நம்ம சிரிக்க வைக்கணும் அப்படின்னா, என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி சிரிக்க வைக்கலாம். இப்போ அந்த குழந்தைகிட்ட நம்ம ஜோக் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அந்த குழந்தைய வந்து கிச்சு கிச்சு மூட்டினாலோ, இல்லை முகத்துக்கு முன்னாடி போய் கிளி கிளிப்பி ஆட்டினாலோ அந்த குழந்தை சிரிக்கும். ஆனால் அதே குழந்தை வளர்ந்து ஒரு 50 வயசு 60 வயசு ஆனதுக்கப்புறம் சிரிக்க வைக்கணும். இப்போ 60 வயசு ஆன ஒருத்தரை போய் நம்ம கிச்சு கிச்சு மூட்டுறதோ, இல்லை மூஞ்சி முன்னாடி கிளி கிளிப்பி ஆட்டினோ கண்டிப்பாக அவருக்கு சிரிப்பு வராது, கோவம் தான் வரும். அப்போ அங்கே அவர்கிட்ட நம்ம பேசி தான் சிரிக்க வைக்க முடியும். மெத்தட் மாறுது. இதுதான் என்னதான் அவுட்புட் சிரிக்க வைக்கிறதா இருந்தாலும், நம்மளுடைய அவுட்கம் வந்து சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதா இருந்தாலும், நம்ம பேசுகிற விதம், நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ஏஜ் குரூப்பை பொறுத்து மாறுது. குழந்தைக்கு ஒரு மாதிரியும், பெரியவங்களுக்கு ஒரு மாதிரியும். இதுதான் வந்து அந்த குறளுடைய விளக்கத்துக்கான ஒரு உதாரணம். சரி, நான் ஏன் இதை திருக்குறள் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லி அதுக்கு உதாரணமெல்லாம் சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து லைஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். ஹவ் டு ஸ்பீக், எப்படி பேசுறது, யார்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். அதை வந்து லைஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி வாரம் ஒவ்வொரு லைஃப் ஸ்கில்ஸை பற்றின ஒவ்வொரு டாப்பிக்கில் வீடியோ நான் யூடியூப்பில் போடுறேன். அந்த வீடியோவுக்கு நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல் பேர் ஓப்பனர். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அதான் அந்த சேனல் தான் ஓப்பனர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். இந்த லிங்க் நான் யாருக்கெல்லாம் அனுப்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க செலக்ட் பண்ண என்னுடைய வெல் விஷர்ஸ், அதாவது என்னுடைய நலம் விரும்பிகளான பர்டிகுலராக உங்களுக்கு மட்டும்தான். உங்களுக்குன்னா சில பேர்த்துக்கு மட்டும் நான் இதை அனுப்புகிறேன். ஒருவேளை நான் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆரம்பித்த இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களது பொன்னான ஆதரவை தருவீர்கள் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.